ஒரு குடிசையில நாம நினைச்சிருக்கிற வன்னியர்கள் எல்லாரும் நம்ம பெருசா வாழ்ந்துட்டோம். இல்ல உங்களை குறை நம்ம நல்லா பெருசா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம மாடி வீடு கட்டிட்டு இருக்கிறோம், தோட்டம் வாங்கிட்டு நினைச்சிருக்கீங்க. வெறும் 5% பேர் தான் அது மாதிரி இருக்கிறோம். 95% பேரு இதே குடிசையில தமிழ்நாடு முழுசும் நான் போற எல்லா கிராமங்களையும் பாக்குறேன். நான் தமிழ்நாடு முழுசும் போறேன். இதுதான் நம்ம நிலைமை. இப்படிதான் நீங்க வச்சிருக்கிற ஸ்டாலினும் இந்த ஆட்சியாளர்களும் நம்மள வச்சிருக்காங்க. ஆனா நீங்க அவனுக்கு ஓட்டு போறோம்னு சொன்னா இதையும் விட்டுட்டு நாம அவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கிற தவிர வழியே கிடையாது எழுதி வச்சாங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய இன்னை நிலைமை. இந்த சாலைதான் நானும் இப்படிப்பட்ட ஒரு சாலையில தான் பிறந்தேன். நீங்க அதுக்கு துணை போனீங்கன்னா இந்த சமுதாயத்தினுடைய முதல் துரோகி எதிரி நீங்க தான் அப்படிங்கறத மனசுல வச்சுக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், திமுகவுக்கு ஓட்டு போட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியனுக்கு மட்டும் இல்ல, ஏழையா இருக்கிற எல்லா ஜாதி மக்களுக்கும் இப்படியேதான் நம்ம குடிச்சோட வாழ்ந்துட்டு இருக்கோம். கஞ்சி கூட வழி இல்லாம நல்லா வளராம ஒண்ணு இல்லாம போயிடும். இப்படியே நாங்க பாருதான் எங்க பொண்ணுலாம் எங்களுக்கு என்ன சம்பளமா கொடுத்துக்கிறோம். பாவம் அங்க இருந்து எதுக்கு வந்துக்கிறாங்க? உங்ககிட்ட சொல்லி வாங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொல்றான்னு சொல்லிட்டு 80ல போராடி இத்தனை பேர் செத்து மறுபடியும் பழைய மாதிரியே நீங்க போயிடுங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்ம எதுவுமே ஆக மாட்டோம். இதை நல்லா பாத்துக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏழை மக்களும் பாத்துக்காங்க, எல்லா ஜாதி சமுதாய மக்களும் பாத்துக்காங்க. இப்படி இருக்கிற குடிச்சையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி முழுசும் வழியில போகணும் நாசமா. அவங்க இருக்கிறவர்களும் வரவே முடியாது. இப்படி கொஞ்சம் 5-10 சம்பாதிச்சாலும் அதையும் கொண்டு போய் சாராயத்தை கொடுத்து நம்மளுக்கு இப்படியே உட்காந்துக்கிறாங்க. இதை மாத்தணும். இன்னும் ஒரு மாசம் நடக்கிற தேர்தலில் ஒழிச்சு கட்டி திமுக வீட்டுக்கு அனுப்பி ரெட்டால மாம்பழம் தாமரை வண்ணம் மட்டும்தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஒரு குடிசையில நாம நினைச்சிருக்கிற வன்னியர்கள் எல்லாரும் நம்ம பெருசா வாழ்ந்துட்டோம். இல்ல உங்களை குறை நம்ம நல்லா பெருசா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம மாடி வீடு கட்டிட்டு இருக்கிறோம், தோட்டம் வாங்கிட்டு நினைச்சிருக்கீங்க. வெறும் 5% பேர் தான் அது மாதிரி இருக்கிறோம். 95% பேரு இதே குடிசையில தமிழ்நாடு முழுசும் நான் போற எல்லா கிராமங்களையும் பாக்குறேன். நான் தமிழ்நாடு முழுசும் போறேன். இதுதான் நம்ம நிலைமை. இப்படிதான் நீங்க வச்சிருக்கிற ஸ்டாலினும் இந்த ஆட்சியாளர்களும் நம்மள வச்சிருக்காங்க. ஆனா நீங்க அவனுக்கு ஓட்டு போறோம்னு சொல்லி சொன்னா இதையும் விட்டுட்டு நாம அவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கிற தவிர வழியே கிடையாது எழுதி வச்சாங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய இன்னை நிலைமை. இந்த சாலைதான் நானும் இப்படிப்பட்ட ஒரு சாலையில தான் பிறந்தேன். நீங்க அதுக்கு துணை போனீங்கன்னா இந்த சமுதாயத்தினுடைய முதல் துரோகி எதிரி நீங்க தான் அப்படிங்கறத மனசுல வச்சுக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், திமுகவுக்கு ஓட்டு போட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியனுக்கு மட்டும் இல்ல, ஏழையா இருக்கிற எல்லா ஜாதி மக்களுக்கும் இப்படியேதான் நம்ம குடிச்சோட வாழ்ந்துட்டு இருக்கோம். கஞ்சி கூட வழி இல்லாம நல்லா வளராம ஒண்ணு இல்லாம போயிடும். இப்படியே நாங்க பாருதான் எங்க பொண்ணுலாம் எங்களுக்கு என்ன சம்பளமா கொடுத்துக்கிறோம். பாவம் அங்க இருந்து எதுக்கு வந்துக்கிறாங்க? உங்ககிட்ட சொல்லி வாங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொல்றான்னு சொல்லிட்டு 80ல போராடி இத்தனை பேர் செத்து மறுபடியும் பழைய மாதிரியே நீங்க போயிடுங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்ம எதுவுமே ஆக மாட்டோம். இதை நல்லா பாத்துக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏழை மக்களும் பாத்துக்காங்க, எல்லா ஜாதி சமுதாய மக்களும் பாத்துக்காங்க. இப்படி இருக்கிற குடிச்சையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி முழுசும் வழியில போகணும் நாசமா. அவங்க இருக்கிறவர்களும் வரவே முடியாது. இப்படி கொஞ்சம் 5-10 சம்பாதிச்சாலும் அதையும் கொண்டு போய் சாராயத்தை கொடுத்து நம்மளுக்கு இப்படியே உட்காந்துக்கிறாங்க. இதை மாத்தணும். இன்னும் ஒரு மாசம் நடக்கிற தேர்தலில் ஒழிச்சு கட்டி திமுக வீட்டுக்கு அனுப்பி ரெட்டால மாம்பழம் தாமரை வண்ணம் மட்டும்தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும்.